ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வேலு சமையலில் இன்றைக்கி என்ன ரெசிபினா, நம்ம இன்றைக்கி அடைய ஊற போட்டு அரைக்கணும். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கரிசி, இது ஒரு 200 கிராம், அது ஒரு 200 கிராம், 400 கிராம். 400 கிராமுக்கு 1/4 கிலோ பருப்பு, பட்டாணி பருப்பு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் கடலைப்பருப்பு போட்டாலும் சரி, பட்டாணி பருப்புன்னு நான் போட்டுக்கலாம். நல்லா ஒரு செம்பு தண்ணியை ஊற வச்சு 2-3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைப்போம். இது காரத்துக்கு மிளகாத்தூள் நம்ம அதிலேயே கொஞ்சம் ஊற போட்டால் சீக்கிரம் மிக்ஸிலையும் அரைக்கலாம், இல்லைன்னா கிரைண்டர்லையும் அரைக்கலாம். முதல்ல கொஞ்சம் மிளகாத்தூள் ஊற போட்டால் சீக்கிரம் அரைச்சிடும். நல்லா ஊறிடுச்சு 4 மணி நேரம். இப்போ நம்ம அரைக்கலாம். 4 பூண்டு போட்டிருக்கேன். கட்டிக்காயும் துண்டு துண்டாக உடச்சி வச்சுருக்கேன். ஒரு கட்டிக்காயும் துண்டு. அதுக்கு வத்தல் வந்து நம்ம அதில் அரைச்சிக்கலாம். வத்தல் வந்து நம்ம 25 வத்தல் போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்புக்கு தந்தால நீங்கள் அடக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிக்ஸியில் தானே அரைக்க போகிறேன். கொஞ்சம் கொருன்னு அடைக்க அரைச்சா தோசை கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம இது முதல்ல அரைச்சிட்டு வரோம். நம்ம அடக்கி தாளிசம் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. 1 ஸ்பூன் கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன். கருவேப்பிலை, பொடி வெங்காயம் நல்லா பொடிசாக அரிஞ்சிருக்கேன். தேங்காய் பல்லுக்கெல்லாம் நறுக்கி அதுவும் போட்டிருக்கேன். இஞ்சி துருவி போட்டிருக்கேன் கொஞ்சம் போல. வதக்கிட்டு முருங்கைக்கீரையும் கொஞ்சம் போட்டுருக்கேன். இது நல்லா வதக்கி தோசை மாவில் கலந்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி மாவில் தட்டி வச்சு தோசை சுட வேண்டியதான். கடலை நம்ம போட்டுக்கோம். காஞ்சிருச்சு. நம்ம தோசை எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெயும் ஆயிலும், சன்ஃப்ளவர், கோல்டு வின்னர் எதுனாலும் 2 சேர்ந்து ஊற்றினா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாற்றி போடுவோம். ஒரு சைடு நல்லா வெந்துடுச்சு. இதில் நடுமக்கில் இப்படி படுத்திக்கிட்டு இதில் இப்படி எண்ணெய் விட்டுது. நல்ல முன்பக்கம் பின்பக்கம் நல்ல முறுமுறுன்னு வெந்துடுச்சு. அடை ரெடி. அடை தோசை ரெடி. கருவேப்பிலை துவையலும் தேங்காய் துவையலும் வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா காரமாக நல்லா அடை தோசை நல்லா இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.